இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்குள்ளேயும் மனசு இருக்கு. அதுல காதல், பாசம், அன்பு எல்லாமே இருக்கு. கொலகார பாவி ஆதி கிட்ட எப்படிலாம் நடிக்கிறா? இந்த விஷயத்துல நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தேனா ஐம் ரியலி ரியலி சாரி. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். தயவு செஞ்சு ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த பிரச்சனையை யோசிச்சு பாரு. உனக்கு நான் என்ன சொல்றேங்கிறது கண்டிப்பா புரியும். மத்தவங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸை பத்தி புரியலங்கிறது கூட எனக்கு கவலையே இல்ல. ஆனா நீயே புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எனக்கு ஹர்ட் ஆகுது. மித்ரா, உன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்துல பொண்ணுங்க கட்டின புருஷனையும் காதலிக்கிறவனையும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ சொன்ன மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பண்ண தப்புக்கு நானும் ஒரு விதத்துல காரணமா இருந்திருக்கேன். அது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. என் மேலேயும் தப்பு இருக்கு, அது எனக்கு புரியுது. அந்த தப்பை நானே சரி பண்றேன். பாரதி, நான் உங்களுக்கு யாரு? அவதாண்டா உன் பொண்டாட்டி. கேக்குறான் பாரு கேள்வி. பாரதி, நீதான் என் புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டின்னு சொல்லு. அப்போது அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாப்போம். கட்டின பொண்டாட்டியை பார்த்து யாருன்னு கேக்குறவன் இந்த உலகத்துல இவன் ஒருத்தனாதான் இருப்பான். சொல்லுங்க பாரதி. என்னோட பாஸ். கரெக்ட். அப்ப இனிமே நான் உங்களுக்கு பாஸ் ஆகும், நீங்க எனக்கு ஸ்டாஃப் ஆகும் இருந்தா போதும். அதே மாதிரி பாஸ் எப்படி கூப்பிடணுமோ அந்த மாதிரியே கூப்பிடுங்க. பாரதி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது சார்னு கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லை பாரதி, தயவு செஞ்சு தமிழ்கிட்டையும் ஆதித்யா கிட்டையும் இனிமே என்ன அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொல்லுங்க. அத குழந்தைங்க கிட்ட எப்படி பக்குவமா சொல்லணுமோ அப்படி சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு அம்மாவா அது உங்களோட கடமை. அட பாவி, குழந்தைகளுக்கு அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்லி ஆசை காட்டிட்டு இப்ப அப்பான்னு கூப்பிட வேண்டான்னு சொல்லி தலைமையில ஒரு குண்டை தூக்கி போடுறானே. பாவம் பாரதி, என்னாலே காது கொடுத்து கேட்க முடியல. குழந்தைங்க எப்படி தாங்க போறாங்கன்னு தெரியலையே.